எபிரேயர்கள் திருமுகம் 12வது அதிகாரம் 22, 23. நீங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒரு கிறிஸ்தவன்னா யாருன்னா, நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எரிசி. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜீவனுள்ள தேவனுடைய நகரம். முதல் மனிதன் இருந்த அந்த ஏதேன் தோட்டம், சிங்காரவனம், அந்த செழிப்பான இடத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளினாலே, பலியினாலே, சிந்திய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, நீதிமானாக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு, இந்த செத்துப்போன ஆன்மா ஆவி உயிர்த்தெழுந்து இப்போ எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம்னு சொன்னால், அந்த சீயோன் மலை பர்வதமாகிய எருசலேம் நகரத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறீர்கள்? வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். விட்டதிலிருந்து வாசி பார்ப்போம். 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்திலே பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்களில் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் எங்க இந்த உலகத்தில் பூரணமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு, அன்னைக்கு இயேசு சிலுவையில் உயிர் விட்ட உடனே அவருடைய ஆவி எங்கே போச்சு? பாதாளத்துக்கு இறங்கி போய் அந்த உத்திரிகை ஸ்தலத்திலிருந்து ஆன்மாக்களை அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள விடுவித்து பரலோகத்துக்கு பவுனியாக கொண்டு சென்ற நீதிமான்களுடைய அந்த கூட்டம், ஆன்மீக கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். கைதுக்கு நல்லா கைதுக்கு. அதை நீங்கள் செல்லில் அனுப்பியிருப்பேன். இந்த இதில் பாருங்கள் பார்ப்போம். செல்லில் இந்த இதை என்ன செஞ்சுருப்பேன், அனுப்பியிருப்பேன். அதில் கொஞ்சம் அந்த 23 அவசரம் கொஞ்சம் விரிவாக இருக்கும். வாசிக்க பார்ப்போம். 23 பார்ப்போம். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் அதிலிருந்து ஜீவாந்தர கடவுளின் நகரமாகிய, நல்லா இந்த சீயோன் பர்வதம், இந்த எருசலேம், இந்த மலை இங்க சொல்றாரு. நீங்களோ அந்த சீயோன் பர்வதமாகிய தேவனுடைய இல்லமாகிய அந்த ஸ்தலமாகிய அந்த இடத்திற்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? பரலோக எருசலேம் இடத்திற்கு அநேக ஆயிரமான தேவதூதர்கள் கூட்டத்திற்கு யாரு? முதல் பேரானவர். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு, மீட்கப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, ஆன்மா உயிர்ப்பிக்கப்பட்டு, அந்த விண்ணகத்துக்குரிய மேனியை உடையவர்களாக, முதல் பேரானவர்களாக அந்த பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்ட பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். கைதுக்கலாம். சும்மா கிடையாது சிலுவை பாடுதல், சும்மா கிடையாது உயிர்த்தெழுதல். இந்த இதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நீ என்ன செய்யணும்? மைண்டில் ஏற்றணும், இதை உன் இருதயத்தில் ஏற்றணும், இதை உணர்வில் ஏற்றணும். நீ யாரு? உன்னுடைய மதிப்பு என்ன? உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற மரியாதை என்ன? இஸ்பிலித்திர சொல்றாரு. அவன் ஒரு தேவலோகத்தில் அந்த இசைகளை மீட்டி தேவனை ஆராதிக்கின்ற, எல்லாரையும் இயக்குகின்ற ஒரு மிகப்பெரிய தலைவன். அந்த தலைவனை பார்த்து சொல்றாரு, நீ இந்த மனிதனை என்ன போல படைச்சிருக்கிறேன், பரிசுத்தனா படைச்சிருக்கிறேன், நீதிமானா படைச்சிருக்கிறேன், என்னுடைய தன்மையில பாவனையில தோற்றத்தில் படைச்சிருக்கிறேன். இவனை நீ என்ன செய்ய வேண்டும்? இவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? வணக்கம் செலுத்த வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். கைதுக்குங்களா? எவ்வளவு மதிப்புக்குரியவனாக, சிறப்பு மிக்கவனாக, கனத்துக்குரியவனாக மனுஷனை கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? படைச்சிருக்கிறார். அவ்வளவு பெரிய விசித்திரமான படைப்புகள் நாமங்கிறத முதல்ல நீ உணரணும், இதை அறியணும். இதை உணர்ந்து அறிஞ்சு நீ என்ன செய்யணும்? அந்த பூமியில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் என்ன செய்யணும்? செயல்படுத்த ஆரம்பிக்கணும். நான் குப்பை, நான் பாவி, நான் தூசி, நான் ஒன்றுக்கு உதவாத
அவளை பூரா சாட்சி சொல்றதை பூரா பாருங்க. குப்பையும் புழுதியும் தூசியுமான நான் சாட்சியாக வந்து நிற்கிறேன். குப்பைக்கும் புழுவுக்கும் அங்கே என்ன கிடையாது. நீதிமான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, செத்துப்போன நான் அதான் சொல்றேன். விண்ணக உடல், விண்ணகத்துக்குரிய மேனி. இது 1 கொரிந்தியர் 15:40 சொல்லுவாரு. விண்ணகத்துக்குரிய மேனி வேறு, இந்த மண்ணகத்துக்குரிய விண்ணகத்துக்குரிய மேனியை உடையவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னு சொன்னா, அந்த விண்ணுலகத்துக்குள்ள தேவலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்னா வாசம் பண்ண. அதான் சொல்றாரு, அந்த விண்ணகத்துக்குரிய மேனியோடு முதற் பேரானவர்களாக ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்ட பரிசுத்தவான்கள் கூடியிருக்கக்கூடிய நகரமாகிய அந்த தேவலோகத்துக்கு, பரலோகத்துக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக அங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். கை நல்லா தட்டுங்க. இந்த உடல்ல இருக்கிறது வரைக்கும், கொஞ்ச நாளைக்கு இந்த உடல்ல இருக்கிறது வரைக்கும் நமக்கு கஷ்டம் உண்டு, போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. ஆன்மீக வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது யுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பிரைசலா. யுத்தம் செய்ய புறப்படுவோம், நான் யுத்தம் செய்ய புறப்படுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம், நான் யுத்தம் செய்ய புறப்படுவோம். ஆவியிலே நிரம்பிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம். ஆவியிலே நிரம்பிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம். அவை யுத்தம் செய்ய புறப்படுவோம், நான் யுத்தம் செய்ய புறப்படுவோம். இறை வார்த்தை வார்த்தையே எதிரியை வென்றிடுவோம். இறை வார்த்தை வார்த்தையே பிசாசை வென்றிடுவோம். யுத்தம் செய்ய அப்ப என்ன பண்ணணும்னா, டெய்லி யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா ரெடியாக ஸ்டார்ட் ஆகும். கோபத்தின் ஆவியை உன்னோடு நான் என்ன செய்கிறேன், கவலையின் ஆவியை உன்னோடு நான் என்ன செய்கிறேன், பயத்தின் ஆவியை நான் உன்னோடு என்ன செய்கிறேன். இந்த மாதிரி குப்பை தூசி, நான் பாவி, இந்த மாதிரி எண்ணங்களோடு சிந்தைகளோடு நான் என்ன செய்கிறேன், யுத்தம் செய்கிறேன். ஏன்னா இந்த குப்பை தூசி அவர் என்ன செஞ்சிட்டார்னா, தன் சொந்த இரத்தத்தால், மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தால் என்னை விலை கொடுத்து வாங்கிவிட்டு. அதனால் சாத்தான்ட்ட டெய்லி நீ பண்ண வேண்டிய யுத்தம் என்னன்னா, இந்த மாம்ச சிந்தை வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபைட் ஆரம்பிக்கணும். வறுமையை கொண்டு வருகிற பிசாசை உன்னை என்ன செய்கிறேன், தரித்திரத்தை கொண்டு வருகிற சாத்தானை உன்னை என்ன செய்கிறேன். இயேசு சிலுவையில் எனக்கு செல்வ செழிப்பை எனக்கு கொடுத்து விட்டார். கைதிட்டு நம்ம பார்ப்போம். ஆசீர்வாதத்தை இணைஞ்சிட்டு இருக்கிறாரு. எடுக்க எடுக்க என்னுடைய கிணறு என்ன செஞ்சிட்டு இருக்கோம். இப்படி நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து தேவன் சிலுவையிலே சம்பாதித்த உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அறிக்கை பண்ணணும், கட்டவிழ்க்கணும். அதை நான் எடுத்துக்கொள்வது என்ன செய்கிறேன், இந்த மைக் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி இந்த கேமரா, அந்த செல் கேமரா எடுத்து பயன்படுத்தி நீங்களாம் வச்சுருக்கிறீங்க. யாராவது பயன்படுத்துகிறீங்களா? இன்றைக்கி உலகம் வந்து இந்த மெசேஜ் என்ன செஞ்சிட்ருக்கு. நீங்களும் செல்லு வச்சுருக்கீங்கள, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது வாட்டுக்கு இருக்குது. தேவையில்லாத பார்த்து என்ன செஞ்சிட்ருக்குறோம், நம்மளை என்ன செஞ்சிட்ருக்குறோம், கரைப்படுத்திட்டு கெடுத்து என்ன செஞ்சிட்ருக்குறோம். நேரத்தை வீணாக்கி, நேரத்தை இதில் செலவழித்து என்ன செஞ்சிட்ருக்கோம், சக்தியை இழந்து கொண்டு இருக்கிறோம். அந்த தெய்வீக ஆற்றலை இழந்து கொண்டு இருக்கிறோம். ஞானத்தை என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். இதே அன்னை மரியாள் என்ன செஞ்சாங்கன்னா, தேவனுடைய சன்னிதானத்திலே 7 திரைக்குள்ளே உட்கார்ந்து இந்த ஆவியை அனல் மூட்டி கொண்டிருந்தார்கள். கைதிட்டுங்களா பார்ப்போம். பவுல் திமோத்தேயு சொல்வார், என் மகனே, நான் உன்மீது கை வைத்த பொழுது நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, தேவ வரத்தை நீ நாள்தோறும் அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இரு.
ஆதி சபை இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள் என்று இந்த 120 பேரும் பெற்றுக்கொண்ட இந்த அக்கினி ஞானஸ்நானத்தை, இந்த நெருப்பின் ஞானஸ்நானத்தை இவர்கள் வழக்கம் போல 9ஆம் மணி நேரமாகிய அந்த ஜெப வேளையிலே கூடி அதை அனல் மூட்டி ஆவியிலே வளர்ந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வரங்களினாலும் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் படி சொல்ல கைதிட்டுக்கலாம். அப்போ நல்ல கடமை. அதனால ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது தேவ சன்னிதானத்திலே கூடி, அதான் சொல்றார், ஜெப குழுக்கள் நீங்க என்ன செய்யணும், நீங்க தாய் பிள்ளைகள் குடும்பமாக புருஷன் கொண்டாட்டி என்ன செய்யணும், உட்கார்ந்து நீங்க வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்யணும், உங்க வீடு கோயிலா மாறணும், புண்ணியஸ்தலமா மாறணும். தனித்திருந்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த சரீரமாகிய ஆலயத்தை, இந்த புண்ணியஸ்தலத்தை, இந்த கோவிலை நீங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த இறை அருளால் அபிஷேகத்தினால் உள்ள அந்நிய பாசையில், அதான் சொல்கிறேன், தேவன் அந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கும்போது, இந்த விண்ணகம் ஏணியை கொடுக்கும்போது நமக்கு பாசையும் அந்த பரலோகத்துக்குரிய பாசையை தருகிறார். கைதிட்டுக்கலாம். அப்போ நல்லா இந்த மார்க் 16:17 சொல்லுவார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களை ஆவன, பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாசைகளை, தேவ தூதர்கள் பேசக்கூடிய பாசைகளை, அந்நிய பாசைகளை, பரலோகத்தின் பாசைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். கல் மரதி எங்கி மரபு சம்பி பூத்தனா ஒத்தினா ஹரே ஹம்தனா சம்பியா ஷக்கினா ஊதியம் பிரபு செல்வியா வே ஹப்தனா எம் பிரபு செல்வியா ஒச்சண்டதலதி அக்கிமனாவுதியம் பிரபு செல்வியா. ஜீசஸ் ஓன்ட் ஸ்கிரைப் டு ப்ரே எக்டா துஷம் எத்னாஷம் எப்ரமோஷம் எல்கியா திய சந்தல் இசை. சிலுவையின் ஆயுதத்தினாலே உன்னை முறியடிக்கிறேன், தோற்கடிக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை எல்லாம் என்ன அழித்து ஒழிக்கிறேன். இயேசுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே மண்ணுலகத்திலே ஸ்தாபிக்கிறேன். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். இப்படி ஆவியிலே அந்நிய பாஷையிலே நீ அந்நிய பாஷையில் என்ன பண்ணுற அப்படிங்கிறத பேசுகிறங்கிறத, அதே வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஆவியின் வரம் ஒன்று இருக்குது. இந்த வரத்தை பயன்படுத்தும் போது நீ என்ன பேசுகிற, என்ன ஜெபிக்கிற, ஆவியானவர் உன்ட்ட என்ன பேசுகிறாருங்கிறத அதே ஆவியினாலே நாம் பகுத்தறிய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். பிரைஸ்லாம். அதனால் இப்படி இந்த ஆவிக்குரிய வரத்தில் அதான் சொல்கிறேன், இந்த கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களை இந்த அரசால் மூட முடியும். இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியினால் என்ன செய்ய முடியும்னா தடை பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு இணைந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கிறவர்களை இந்த உலகத்தில் எந்த சக்தியால் என்ன செய்ய முடியாது. எல்லா மனுஷர்களையும் என்ன செய்யக்கூடாது, நேபுகாத் நேச்சரை தவிர வேற யாரையும், நேபுகாத் நேச்சர் நட்டிய சிலையை தவிர வேற எந்த கடவுளையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அரசன் சட்டம் போட்டான். அவங்க சட்டம் போட்டா அந்த சட்டத்தின்படி தான் என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யணும், அந்த நாட்டில் என்ன செய்யணும், கடவுள் வழிபாடு செலுத்தணும். ஆனால் அந்த 3 வாலிபர்கள் சொல்கிறாங்க, நீ என்ன சட்டம் போட்டாலும் சரி, நீ இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு தான் ராஜா, எங்கள் ராஜா, இந்த நாட்டுக்கு மக்களுக்கு இல்லை, விண்ணுலகத்தின் ராஜா. கைதிட்டுக்கலாம். ஏ ராஜாவே, நாங்கள் நீ நட்டின சிலையை கடவுளை, நீ கும்பிடுத கடவுளை நாங்கள் கும்பிட மாட்டோம். எங்கள் கடவுள் அவர் விண்ணுலகத்தில் இருக்கிறார், இந்த உடலிலே இருக்கிறார். நீ இந்த சரீரத்தை தூக்கி நெருப்பில் போடுவாங்கல்லாம் போடு. இந்த சரீரத்தில் அவர் இருக்கிறதுனால இந்த நெருப்பு இந்த சரீரத்தை எரிக்க முடியாது. கைதிட்டுகளை பார்ப்போம். கீதை சொல்லுகிறது, தீயிட்டு இந்த சரீரத்தை என்ன செய்ய முடியாது, எரிக்க முடியாது. தண்ணியில் என்ன செய்ய முடியாது, மூழ்கடிக்க முடியாது. துப்பாக்கியால் என்ன செய்ய முடியாது. தேவசாய பிள்ளையுடைய உடலை சுடுறாங்க, குண்டு உடம்புல என்ன செய்ய மாட்டேங்குது. அப்போ அந்த போர் வீரர்கள் அவர் காலில் விழுந்து கும்பிடுதாங்க, ஐயா உங்களை சுடலை அப்படின்னா எங்களை ராஜா சுட்டு நெஞ்சிருவான், எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் இல்லாமல் போயிடுவோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே அவர் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அவர் அன்னைக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண இடம் பாறையில் இந்த முட்டு பதிஞ்ச தடம் இருக்கிறது. கைதிட்டுக்கலாம். ஆறுவாய் மொழியில் போய் பார்த்தீங்கன்னா அவர் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த உயிரை என்ன செஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், இவங்க இப்போ அடிக்கிற குண்டு இந்த உடலில் பாயட்டுன்னு சொல்லி அவர் இடைவன்ட்டு அனுமதி கேட்டவருக்கு அப்புறம்தான் இந்த சேவர்கள் சுட்ட குண்டு இந்த உடம்புல என்ன செஞ்சு. அதனால நீ ஆன்மா விலைக்கு விலையேறப்பட்ட ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மானா
உன் உயிர் அந்த உலகத்தில் எந்த சக்தியால், எந்த அரசாங்கத்தாலும், எந்த இராணுவத்தாலும் ஒன்று என்ன செய்ய முடியாது. அவ்வளவு மேன்மை மிக்கவர்கள், பாதுகாப்பு உடையவர்கள். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். நான் இரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன். இயேசுவின் மாசற்ற விளையாடப்பட்ட இரத்தத்திற்குள் நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கு என்னை அணுகாது. தீங்கு என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது. சாத்தான் தீமை செய்ய. இந்த வெறி உனக்குள்ள இருக்கணும். ஏய் பிசாசே, நீ எனக்கு என்ன செய்ய முடியாது. யாதியை நீ எனக்கு என்ன செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நாட்டை ஆள்ற நீ பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எங்களை என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு பாஸ்டர்மார், பிஷப்மார் பூரா யார்கிட்ட போய் விழுந்து கிடக்கிறாங்க. தேவனுடைய பாதத்தில் விழுந்து தொழுது அவர்கிட்ட கிடக்க வேண்டியவங்க யார்கிட்ட போய் கிடக்கிறாங்க. அரசியல்வாதிகிட்ட போய் கிடக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாட்டை, இந்த இதை ஆளுகை செய்வது யாருன்னு சொன்னால் தேவன் ஆளுகை செய்ய. உங்களுடைய ராஜ்யம் நீர் வர வேண்டும், நீர் ஆட்சி செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய பிரேயர் எப்படி எதுக்காக பிரேயர் பண்ணணும்னு சொன்னால் அவர் வரணும். நேற்று வாட்ஸ்அப்பில் எங்கள் ஊருக்காரி, எனக்கு அக்கா அம்மாவை தான், அங்கே பேட்டையில் இருக்கிறார். அவள் ஒரு மெசேஜ் போட்டிருக்கா. யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி போட்டு விட்டுருக்குறான். உனக்கு கடவுள் யார்? ஒன்று ஆள்றது யார்? முதலமைச்சரா? உன்னை யார் ஆளுகை செய்யணும்? அதனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ ஒரே போடுறாங்க, எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உனக்கு பாதுகாப்பு இயேசுவின் ரத்தம் மட்டுமே. கைதிட்டுகளை பார்ப்போம். நல்லா கைதிட்டு இருந்துச்சிங்க. நீ இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருந்து பாரு, இந்த பாதுகாப்புல இருந்து பாரு. உன் முடியை கூட யாரும் என்ன செய்ய முடியாது. பாதுகாப்பு ஆமாம் இல்லை சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, அந்த விதையை தானே சாத்தான் விதைக்கிறான். இந்த விதையை இப்போ நான் என்ன விதையை விதைக்கிறேன்? உனக்கு பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது. இயேசு ரத்தம் ஒன்று என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. ஒன்று உன் உயிரை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. உனக்கு தீங்கு வராது, உனக்கு மரணம் வராது. ஏன்? நீ அந்த மாசத்து விளையாடப்பட்ட ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிற எந்த விதையை வச்சிருக்கிறா? அவன் என்ன விதையை வச்சிருக்கிறா? இவங்க அரசு வந்தால் தான் என்னது கிறிஸ்தவங்களுக்கு பாதுகாப்பு. நான் கேட்குறேன், இப்போ இவங்க ஆட்சி தான் இருக்கு, உனக்கு என்ன பாதுகாப்பு நடந்துட்டு இருக்கு? ஏன் கிறிஸ்தவனை போட்டு அடிக்கிறாங்க, சரவையில் நொறுக்கிறாங்க? கிறிஸ்தவனுக்கு இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் யாரு? இயேசு உன்னை பாதுகாத்தார். அதான் சொல்றேன். நம்ம என்ன ஃபுல்லாக இந்த சங்கரங்கோயில் ஏரியா ஃபுல்லாகவே ஹிந்துஸ் ஏரியா தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இங்கே கிறிஸ்தவ சபைகள் ரொம்ப, இந்த சிவபிராகத்தில் ஒன்று, இந்த ரெங்கசமுத்திரத்தில் ஒன்று, இந்த மீன்தீரில் ஒன்று, இந்த வாகனத்தை சின்ன சின்னதாக அப்படியே என்ன செஞ்சிச்சு. பெரிய லெவலில் என்ன செய்யலை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இந்த சங்கரங்கோயில் தாலுகா முழுசும், திருவேங்கடம் தாலுகா முழுசும் இன்னைக்கு கடவுளுடைய ராட்சியம் ஜெப கூட்டங்கள் இன்னைக்கு சபையில் வந்திருக்குன்னு சொன்னால், இந்த தூயாவி திருத்தலம் முதல்ல 33 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இடிச்சுனா, அந்த மாசற்ற இரத்தத்தினால் அந்த அக்கினியால் தியானங்கள் நடந்து, மனம் திரும்புதல், ரட்சிப்பின் தியானம், அபிஷேகத்தின் தியானம் நடந்து, இந்த கூட்டத்திலே மக்கள் வந்து கலந்து கொண்டு இந்த ராட்சியத்தை இணைச்சார்கள், அறிந்து கொண்டார்கள். பேசலாம். இந்த இந்திராலயமாக வந்து கள்ளிக்குளத்தில் புதூர் பொன்னையவாத்தியார் தான் சொல்லுவார். இந்த கள்ளிக்குளம் ஊருக்குள்ளே நாங்கள் என்ன செஞ்சோன்னா, சுவிசேஷம் அறிவிக்க ட்ரம்மெல்லாம் கொண்டு போனோம். எங்களை அடித்து எங்கள் ட்ரம்மெல்லாம் உடைச்சி எங்களை என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஊர்லேருந்து விரட்டி விட்டாங்க. அந்த ஊருக்குள்ளே நீர் போய் கூட்டம் நடத்தி, அந்த ஊர் மக்கள் இதில் உங்கள் திருத்தலத்தில் உங்கள் இதில் மனம் திருப்பி ஞானஸ்தானம் எடுக்க வச்சு,
அந்த அவங்க பையன் பாடியை போய் எடுத்து என்ன செஞ்சுட்டு வந்தோம்னா ஊரோடு என்ன செஞ்சிட்டாங்க, நீங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அவதாரம் கட்டணும், பாடி இல்லைன்னா நாங்கள் எடுத்து அடக்கம் பண்ண மாட்டாங்கன்னு ஊரோடு என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா அந்த அருள்மரி மகட்ட ஃபாதரை வர சொல்லுங்கள், பிரதரை வர சொல்லுங்கள், அவர் வந்தால் போதும், ஏசப்பா வந்து என் மகனை அடக்கம் பண்ண ஊருக்காரன் தேவையில்லை, அது நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சுது. அப்போது பார்த்தேன் அன்னைக்கு முழுவதும் ஜெபம். அப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாம் வருவோன்னு சொல்லிட்டு காலையில் பலியில் கூப்பிட்டு போய் பைக்கிலே பெட்டி எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு நைட்டில் மக்கள்கிட்ட நம்ம இதில் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு நாளைக்கு அடக்கம் பண்ண அங்கே போகிறோம். இப்போ எல்லோரும் என்ன செஞ்சோம்னா நம்ம எல்லாம் கூடி அங்கே போனோம். நைட்லேயே ப்ரேயர் பண்ணுவேன். அந்த பிரிவினை உண்டாக்குற ஆவி என்ன செய்யுது, அந்த ஊருக்கார அந்த பாடி எடுத்து என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். இது உம்மால் முடியும். எந்த கலவரமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன செய்யணும், இந்த பாடி அடுத்து அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம், ஜெபம் பண்ணிட்டு, ஜெபம் பண்ணாமல் பண்ணலையா, பண்ணிட்டு போனோம். காலையில் ஏதோ 4 வார்த்தை சொன்னேன் வாயில் வந்தபடி, இந்த இவங்களுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான், நீங்கள் எடுத்து அடக்கம் பண்ணலாம், நாங்கள் அடக்கம் பண்ணுவோம். இதே ஊரில் வேறு யாருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தாலும் இந்த ராஜ பிரதர் என்ன செய்வார்னு சொன்னால் இந்த பாடியை எடுத்து அடக்கம் பண்ணுவார். அப்போ தான் தொபியாஸ் ஆகமத்தில் ஒரு இது உண்டு. தொபியாஸ் எங்கே பணம் செத்து கிடந்தாலும் எடுத்து அடக்கம் பண்ணுறது தான் அவருடைய பணி ஊழியம். அது மாதிரி இந்த தொபியாசனுடைய வாரிசுகள், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் யாருன்னு சொன்னால் அந்த மாதிரி பாடி எடுத்து அடக்கம் பண்ணவங்க. மனுஷன்னா யார், மதத்துக்கு அப்பாற்பட்டவர், கடவுளால் படைக்கப்பட்ட, கடவுளுடைய கையினால் உருவாக்கப்பட்ட தெய்வீக சக்தி. கைதிட்டுகளை பார்ப்போம். எனக்கே வாயில் வந்து 4 வார்த்தையை சொன்ன உடனே அந்த ஊருக்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஏற்கனவே அங்கே 30 வீட்டுக்காரங்க, இங்கே 300 வீட்டுக்காரங்க நினைச்சிருக்காங்க. இதை மீறி இவங்களை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா மாம்ச குலத்தை விட கடவுளுடைய பலம் எனக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது. கைதிட்டுகளை பார்ப்போம். இயேசு கூட இருக்கிறார். இயேசு உன்னோடு இருக்கிறாருன்னு சொன்னால் எந்த இடத்துலையும் தோல்வி என்ன செய்யாது. அன்னைக்கு அவங்க சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாம் அந்த பாடி எடுத்து வழக்கம் போல் அடக்கம் பண்ணிட்டு காலை கழுவிட்டு முறைப்படி அவங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு நினைச்சாங்க. நல்லபடியாக அந்த பாடி அடக்கம் தான். பொன்னியாவத்தியார் சொன்னார், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையா, நாங்கள்லாம் ஒரு அன்னைக்கு தான் சொன்னார், நாங்கள்லாம் இப்படி அடிபட்டு ரம்பெல்லாம் உடைக்கப்பட்டு ஊரை விட்டு துரத்தப்பட்டு ஓடின ஆட்கள். ஆனால் அந்த ஊருக்குள்ள போய் ஒரு பாடியை எடுத்து அமைதியாக சமாதானம் கொண்டு அடக்கம் பண்ணி நீ ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க, கடவுள்களோடு இருக்கிறார் சொன்னார். கைத்துக்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பாதுகாப்பு, தேவன் நம்மளோடு இருக்கிறார் சொன்னால் சொன்ன யாருக்கும் பயப்பில்லை. போனேன் பெட்டியை மக்கள் எல்லாம் 10 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. 8 மணிக்கே நான் என்ன செஞ்சேன்னா கழுவுமலை பழைய நமக்கு என்ன கோயில் பூசாரி, காளியம்மா கோயில் பூசாரி, அவர் இந்துக்காரு. அவர் தான் எங்கே எப்போ நான் கூப்பிட்டாலும் வண்டியில் போன உடனே வண்டி விட்டு ஏறுமையா வண்டியில் அப்படின்னா ஏறிடுவார். யாராவது வேலைக்கு கூப்பிட்டுப்பாங்க போயிட்டுருப்பார், வண்டியை விட்டுட்டு ஏறும்னா எங்கள் பிரதர் வந்துட்டார், இனி உன் கூட என்ன செய்ய முடியாது, உனக்கு டாட்டா போயிட்டு வா அப்படின்ட்டு என் வண்டியில் ஏறிடுவாப்புல. இன்னைய வரைக்கும் அப்படி தான். அவர் காளியம்மா கோயில் பூசாரி தான், இன்றைக்கி ஜாமியாடுற ஆள் தான். மதத்துக்கு அப்பால் உள்ளது ஆன்மீகம், இறை நிலை என்பது. கைதிட்டுக்கலாம். இன்னைக்கு இந்த பெந்தைகஸ்துக்காரங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, சாதி வெறி மாதிரி அணி சொன்னான். அன்னைக்கு ஏதோ ஒரு பெந்தைகஸ்துக்காரங்க வந்திருக்கிறாங்க, இவரை பார்க்குறது, நீ எந்த சபைக்கு போகிற, எந்த கோயிலுக்கு போகிற, இந்த ஜாதியை விட ரொம்ப மோசமாக கொடூரமாக பேசுகிறவன் யாருன்னா இந்த பெந்தைகஸ்துக்காரன், மதத்தை பற்றி பேசுகிறவன். ஆனால் நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, கூட்டம் நடத்துகிறீங்க, ஊழியமெல்லாம் பண்ணுவீங்க, பாஸ்டாக இருக்கிறீங்க, வாஸ்தவம் தான். ஆனால் பரிசேயர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தேவனுடைய ராட்சியத்தில் என்ன செய்ய மாட்டாங்க. இந்த சவக்காரன் பூரா போயிடுவான், பாவிகள் பூரா போயிடுவான், இந்த ஆட்சிக்காரன் போயிடுவான், இந்துக்காரன் பரலோகத்துக்கு போயிடுவான். ஆனால் நீ என்ன செய்ய மாட்ட. நீ மதத்தை வைராக்கியமாக பேசிகிட்டு இருக்கிறது வரைக்கும் நீ என்ன செய்ய முடியாது, இந்த சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியாது. அப்படி சொல்லுதாங்களா? ஆட்சிக்காரங்க இந்துக்காரங்க மாதிரி சொல்கிற உண்மைதான்.
ஆனால் பெந்தேகோஸ்துக்காரங்க இந்த ஆட்சிக்காரங்களை விட இந்துக்காரங்களை விட இணைஞ்சிருக்கிறாங்க, கேவலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னான்னா நீ தூக்கு தான் போடணும், முக்காடு தான் போடணும். ஏன்னா உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, பேசிட்டு இருக்கிற. பொருளாசை, விக்கிர ஆராதனை, பொருளாசைக்கு ஒப்பான விக்கிர ஆராதனை எல்லாம் எங்கே இருக்கு? சுவிசேஷம் நீ பெற்றது இலவசமாக பெற்றது, நீ இலவசமாக அறிவிக்கணும். இதுக்கெல்லாம் பார்ப்போம். ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இலவசமாக அடிச்சிட்டு இருக்கிற. எல்லாத்துக்கும் என்னது? காசு. இன்னைக்கு கேட்குறாங்க, பிரதர் உங்களுக்கு உதவி பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் அட்ரஸ் கொடுங்க. நான் சொல்லி என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? இந்த சுவிசேஷம் இலவசமாக அறிவிக்கப்பட வேண்டியது. இது விலையேற பெற்ற மாசற்ற இரத்தத்தினாலே இது ஒரு மனிதனை மீட்கிறது. இந்த இரத்தத்துக்கு என்ன கிடையாது? விலை கிடையாது, விலை கிடையாது. நீ எல்லாத்துக்கும் என்ன வச்சுட்ட? துட்டு வச்சுட்ட. ஒரு திருமணம், திருவருள் சாதனம், அது கடவுளுடையது. இதை ஒரு தாலி கட்டி ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு நீ ரேட்டு என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? 5000, 10,000, 25,000 ரேட்டு. இந்த ஒரு ஆர்டினேஷன் இதுக்கு என்ன வச்சிருக்கிற சொல்லுங்க. இப்போ நமக்கு இந்த ஒருத்தர் கொடுத்தா ஆர்டினேஷன் 25,000 கொடுத்துருக்குறேன். ஒருத்தருக்கு ஒரு ஆர்டினேஷன் இது ஒரு எண்ணெயை பூசி இது கொண்டு போய் எத்தனை கொடுத்துருக்கேன்? 25,000 கொடுத்துருக்கேன். விளங்குதா? அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நீ வியாபாரி, நீ யார் கிடையாது. இது இலவசமாக நீ பண்ணணும். இந்த மக்களுக்கு நீ இலவசமாக பண்ண வேண்டியதை நீ இணைஞ்சிருக்கிற. பெருவேலை கொடுத்து பண்ணிட்டு. இன்னும் நான் சொல்ல போனால் நிறைய விஷயங்களை என்ன சொல்லும்போது நிறைய இதான். இந்த பாஸ்டர்ஸ் படிக்க வைக்கிறாங்களே, 2 மாதத்துக்கு ஒரு கிளாஸ், அப்படி 1 வருஷம் 2 வருஷம் ஒரு பாஸ் சர்டிஃபிகேட். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நீ போய் எருசலேமிலே காத்து அந்த உன்னதத்திலிருந்து வல்லமை வருது வரைக்கும், இந்த நெருப்பி ஞானசானத்துக்கு வருது வரைக்கும் நீ எங்கேயும் போகாத. இதை பெற்றதுக்கப்புறம் இந்த அபிஷேகம் உன்னை வழி நடத்தும். அப்பொழுது எருசலேமில், யூதேயாவிலும் உலகம் சாட்சியில் இருப்பீங்க. இவங்க தான் யாரு? பாஸ்டர். இவங்க தான் யாரு? தேவ ஊழியர்கள். இவங்கள ஊழியர்களை ஏற்றுக்கலாம். இப்படி ஊழியர் பாஸ்டர் இருக்கிறாங்க. அதனால இந்த நீ எந்த சபைக்கு போகிற, நீ எந்த சபை, நீ இந்த பெந்தேகோஸ்து சபைக்கு வரலையா? இது கேட்குறவங்க பூரா யாருன்னா கொட கூத்தாடிட்டு இருக்கு. இவங்களால இந்த சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியாது, அறிவிக்க முடியும். ஆனால் நல்ல பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அபிஷேகத்தில் நிறைஞ்ச, அபிஷேகத்தில் ஆவியானவர் சொல்கிற பிரகாரம் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரங்க ஒருத்தர் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறது? அதனால தான் கத்தோலிக்க சபையை குறை சொல்கிறதுக்கு ஒன்றா தான் சொல்கிறேன். போப்பு முகங்குப்புற விழுந்து தொழுது விடுறாரையா, நீ என்ன எந்த பாஸ்டர் தொழுது விடுறா? நம்ம இங்கே கூட்டம் நடக்கும்போது, தொழுகை பண்ணும்போது, பாஸ்டர்ஸ் ஊழியம் பண்ண வர்றவங்க யாராவது உட்காந்து தொழுதுருக்காங்களா? சேரில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அவன் குறுக்கும் வழியாது, தலையை இணைச்சியாது. தொழுது கொள்ளாத மனுஷன் யாத்திரையாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபிக்கப்பட்டவன். என் தேவாதி தேவனை தொழுது கொள்ளும்படி இந்த மக்களை நீ விடுதலை செய். கைதிட்டுகளை பார்ப்போம். இல்லைன்னா வாதம் கூடாரத்தில் வரும், உன் தலைப்பிள்ளை சாகும், நீ குடிக்கிற தண்ணீர் ரத்தமா மாறும், உன் வீட்டில் தவளைகளும் வெட்டுக்குழிகளும் நிச்சயம். விளங்குதா? ஹலோ, நீ பெந்தைக்கோஸ்து சபைக்காரனா? அதான் சொல்கிறேன். நான் கேட்குற கேள்விக்கு உன்னால் என்ன செய்ய முடியாது. நீ சபையே கிடையாது. ஒரு சபைனா என்ன செய்யணும்? தொழுகை பண்ணணும். பரலோகத்தில் என்ன நடந்திருக்கு? விழா கூட்டம். இந்த சபை என்ன செஞ்சுட்டு இருக்கு? அந்த விட்டையிலிருந்து வாசிமா எபிரேயர், அதுதான் இன்னைக்கு இதை எடுத்தேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில், இது நான் அடுத்த பகுதியில் தொடர்ச்சியை உங்களுக்கு பேசுகிறேன்.